Hi friends, நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான சன்னா சாட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கொடுக்கறக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல நைட்டு டின்னருக்கோ இல்ல ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா தினமும் காலையில இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சன்னா சாட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஊறி வந்த சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சுண்டல் நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, நான் ஒரு 7 விசில் விட்டு இறக்கிட்டேன். சுண்டல் பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் வறுத்த அரைச்ச ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. பொடியோட பச்சை வாசம் போறதுக்காக மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்திருக்கோம். நீங்க வேண்டாம்னா ட்ரையான பேன்ல கூட நீங்க வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் இந்த மாதிரி பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு சுண்டலை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நீங்க லைட்டா உப்பு போட்டு சூப் மாதிரி குடிக்க சூப்பரா இருக்கும். இல்ல குழம்பு சாம்பார்லாம் செய்யும் போது சுண்டல் தண்ணியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப சுண்டலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு வெள்ளரிக்காவை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தையும் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே அரைக்கப்பளவு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகால விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இதோட கடைசியா 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான சன்னா சாட் சூப்பரா ரெடிங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சன்னா சாட் சூப்பரா ரெடி. ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஹை புரோட்டீன் பவுல் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புரோட்டீன் ஃபைபர்லாம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.